கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலைகளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். ஏசாயா 29 அதிகாரம் 13 வசனத்திலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆசீர்வாதம், சமாதானம், விடுதலை, அபிஷேகம், நம்ம கால வேளையில என்னெல்லாம் கேட்கிறோமோ அந்த எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஒண்ணுதான் யோசித்து பார்க்கணும். என் இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது? ஏன்னா சில குடும்பத்திலே இருதயம் ஃப்ரெண்டு பக்கம் திரும்பி இருக்கும், இருதயம் வியாபாரம் சொல்லி வியாபார பக்கம் திரும்பி இருக்கும். சில வீட்டுல இருதயம் என் கணவர் சொல்லி கணவர் பக்கம் திரும்பி இருக்கும். சில வீட்டுல பிள்ளைகள் இருதயம் ஃபுல்லா செல்போன்ல இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்னும் ஏகப்பட்ட ஆப் இருக்கு, அது பக்கம் திரும்பி இருக்கும். சில குடும்பத்திலே பையங்க இப்ப ஆன்லைன்ல ஏகப்பட்ட கேம் இருக்கு, பணம் கட்டி விளையாடுற கேம் இருக்கு, ஃப்ரீயா விளையாடுற கேம் இருக்கு. அதுல அவங்களோட இருதயம் ஃபுல்லா அந்த பக்கம் திரும்பி இருக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயம் எந்த பக்கம் திரும்பி இருக்கு? சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, சர்ச்சில் தான் கல்யாணம் முடிப்பாங்க, ஆனா அவங்க இருதயம் ஃபுல்லா ஒரு ஜாதகத்து மேலேயோ, இல்ல நாள் பார்க்கறதுலையோ, இல்ல ஒரு விக்கிரகத்துக்குள்ளேயோ, இல்ல ஒரு மாந்திரியத்து மேலேயோ, இல்ல எங்கேயாவது போய் யாருக்காவது சூனியம் பண்ணிடலாமா, நம்பிக்கை இல்ல இருதயம் இதெல்லாம் எந்த பக்கம் சாஞ்சி இருக்கு? சில குடும்பத்துல வீட்டுல கொஞ்சம் நகை இருக்கும், சொத்து இருக்கும், இடம் இருக்கும், நகை இருக்கும், பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கும், ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, கொஞ்சம் பணம், கொஞ்சம் சகல செழிப்போட இருக்கும். அவங்க இருதயம் ஏன் எது மேல சாஞ்சி இருக்கு? இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இந்த ஒரு பாயிண்ட்லயே நிறைய குடும்பத்தில் உள்ள கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கேட்டா தெரியும். கொஸ்டின் வீட்டிலே முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைகள் இல்லை சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு எக்ஸாமுக்குள்ள பேப்பர்லாம் வீட்டிலே கொஞ்சம் பொறுமையாக எழுதி பார்ப்பாங்க. நம்ம நல்ல மார்க் எடுப்போமா, இல்லை கம்மியாக எடுப்போமா, இல்லை ஃபெயில் ஆயிடுவோமா, நல்லா படிச்சிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி பல செக்கிங் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கும். 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகள்லாம் ஒரே டெஸ்ட் தான், டெஸ்ட். இந்த எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நேரம் அங்க கொண்டு எழுதுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் இருதயம் மட்டும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுனா போதும். அப்புறம் இந்த உலகத்துல நான் எத்தனை கோடி சம்பாதிச்சேன் என்ன, எவ்வளவு இருந்தேன் என்ன, எத்தனை வருஷம் இருந்தேன் என்ன, அது எல்லாம் வேஸ்ட். என் இருதயம் பரலோகத்துக்காக, என் இருதயம் அவரோடு,
என் இருதயத்துக்குள்ளே அவர் இருந்தால் அதுதான் பெஸ்ட். அந்த கிஃப்ட் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அவங்க வாழ்க்கை மனரம்யம்பாங்க, மன நிம்மதிம்பாங்க, மன மகிழ்ச்சிம்பாங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்பாங்க. சில குடும்பத்திலே கையில 10 ரூபா கூட இருக்காது, 1 ரூபா கூட இருக்காது, ஆனா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2019 முழு நேர ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். வீட்டில் உட்காந்து நைட்டு உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். கையில் 1 ரூபா இருக்கோ இல்லையோ நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தாரு. பைபிள் வாசித்தா நல்லா புரியும். நல்லா ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா பாஸ்டிங் போட்டு நல்லா அழகாக வசனத்தில் உட்காந்து தியானிச்சுட்டு இருப்பேன். 7 நாள் ஃபுல் பாஸ்டிங் போட்டு அழகாக உட்காந்து மெசேஜில் உட்காந்து எடுத்துகிட்டு இருப்பேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, சிலவங்களுக்கு காசு இருந்தால் தான் சந்தோஷம் நினைப்பாங்க, இல்லை நகை இருந்தால் தான் சந்தோஷம் நினைப்பாங்க, சொத்து இருந்தால் தான் சந்தோஷம் நினைப்பாங்க. சிலவங்களுக்கு நிறைய குடும்பம் ஃபுல்லாக அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் தான் சந்தோஷம் நினைப்பாங்க. கிடையாது, அதெல்லாம் தேவன் கொடுத்த கிஃப்ட். என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். எல்லாரும் இருக்கலாம்ப்பா, எல்லாரும் இருக்கலாம், கடைசி யார் இருப்பா? நல்லா யோசித்து பாருங்களேன். இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே நம்ம கையில இல்லை, ஒண்ணுமே நம்ம கையில் இல்லை. தேவன் தான் அந்தந்த நாள்ல அந்தந்த கிருபை கொடுத்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. முடிவிலே நம்ம நித்திய ஜீவனுக்கு போகணும், அதுதான் நம்ம டார்கெட். என் இருதயம் 24 மணி நேரமும் வேற எது மேலேயாவது சார்ந்திருந்தால் அதுல எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு உபத்திரம், இது எல்லாம் அங்கே இருந்து தான் வெளியில வருது. என் இருதயம் கர்த்தருக்காக மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா, அந்த இருதயம் எது மேலேயுமே சார்ந்து போகாம இருந்துச்சு அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஆவிக்குரிய கனி இருக்கும், அபிஷேகம் அப்படியே இருக்கும், வரங்கள் செயல்படும், எல்லாமே இருக்கும். ஏன்னா என் இருதயம் எதை பத்தியுமே சார்ந்து இல்லை. ஒருவேளை இருதயம் இந்த உலகத்தோடு மற்ற காரியங்களோடு வேற வேற எதையாவது உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என் இருதயம் ஒரு வெறுமையா மாறிடும். நான் சொல்ற இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்கு ஈஸியா புரியும். என் இருதயம் வேற எது மேலேயே சார்ந்துட்டே இருக்கு அப்படின்னா நான் கர்த்தரை விட்டு மெதுவா தள்ளி போயிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். ஈஸியா புரியும். ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு போவாங்க, ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. மற்ற நாள் மற்ற நேரம் நம்ம கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம எதை யோசிக்கிறோம்? வீட்டில் டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் எதை யோசிக்கிறோம்? ஃப்ரெண்டுகிட்ட பேசும்போது என்ன யோசிக்கிறோம்? தேவையில்லாத நபர்கிட்ட பேசும்போது, பக்கத்து வீட்டில் பேசும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி நம்மளை பிரிக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை சுற்றி ஏகப்பட்டது இருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு எபிரேயர்ல. நம்மளை சுற்றி நிறைய இருக்கு. எப்படி ஒரு வெடிகுண்டு அப்படி சொல்றாங்களோ அதே போல சுற்றி நமக்கு விரோதமா சத்துரு ஏகப்பட்டது விதைச்சு வச்சுட்டான். காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோனை கையில் எடுக்கிறாங்க, ஹலோ அப்படின்னு எடுப்பாங்க. அப்புறம் நைட்டு தூங்கும் போதும் செல்ஃபோனை அப்புறம் பக்கத்தில் வைப்பாங்க, சார்ஜ் போட வைப்பாங்க. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் ஓடிட்டு இருக்கும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஹலோ அப்படிம்பாங்க. அப்போ ஆரம்பிக்கிறதா ஃபோனு. வீட்டில் அம்மா தெரியாது, மனைவி தெரியாது, பிள்ளைகள் தெரியாது. செல்ஃபோன் எடுத்து அப்படியே காதில் வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. கேட்டால் பணம் பணம் பணம், பணத்துக்கு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அதான் வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. இருதயமும் இப்போ அழகா நம்ம செக் பண்ணி பார்த்து இந்த நாளுக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்மளே அழகா கேட்டு வாங்கலாம். நம்மளே கேட்டு வாங்கலாம். டாக்டர்கிட்ட போய் சொல்லுவாங்க, டாக்டர் டாக்டர் எனக்கு காய்ச்சல் டாக்டர், எனக்கு சளி டாக்டர், எனக்கு இருமல் டாக்டர். இதெல்லாம் எப்படி தெரியுது? நம்ம உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லி முதல்ல நமக்கு தெரியும். சில குடும்பத்துல தான் ரொம்ப பெரிய வியாதியா இருந்தா தெரியாது. அதே போல என் இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு காரியம் வந்தால் முதல்ல நமக்கு தெரியும்.
நம்ம தேவையில்லாத ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், இது தேவையில்லாத ஃப்ரெண்டு, இது தேவையில்லாத ஒரு வீடியோ கால், இது தேவையில்லாத ஒரு வெப்சைட்டு, இது தேவையில்லாம என் நேரத்தை வேஸ்ட் பண்ணுது, இந்த புக்கு வாசித்தா தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையில சில தேவையில்லாத காரியங்கள் வந்துடுது. அவங்களுக்கே தெரியும். விக்கிரத்துக்குள்ள போனா தப்புன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு தப்பு பண்ணா என்ன செய்ய? நாள் பார்க்கக்கூடாது தெரியும். தெரிஞ்சே தப்பு பண்ணா என்ன செய்ய? பிரச்சனை இப்ப அங்கதானே ஆரம்பிக்கு. ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தெரியும். தெரிஞ்சு நம்ம அந்த தப்புக்குள்ள போகும்போது நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா இது ஒண்ணுதான் நடக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. என் இருதயம் எப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போகுது, எதனால என்னோட வாழ்க்கையில ஒரு போராட்டம் ஆரம்பிக்கு, எதனால ஒரு சத்துரு தொடர்றான், எதனால ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள விழுறான், எதனால ஒரு மனுஷனால பரிபூர்ணம் அடைய முடியல, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றோம், அந்நிய பாஷை பேசுறோம், இன்னும் அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன். என் இருதயத்துக்குள்ள வசனம் இருக்கும்போது அக்னி பற்றி பிடிக்கும். வசனம் இல்லாத நேரத்துல சத்துரு உள்ள வந்துருதான். வசனம் எப்ப இல்லாம இருக்கு அப்படின்னா உலகத்துக்குள்ள போய் தேவையில்லாம எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோமோ அந்த நேரத்துக்குள்ளதான் பிரச்சனை வந்துருது. அப்போ ஒரு குடும்பம் பிரச்சனை எப்ப வருது அப்படின்னா தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத இடம், தேவையில்லாத இடத்துக்குள்ள போகும்போது அது எல்லாமே நமக்கு தேவையில்லாத காரியங்கள் உள்ள வந்தது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு சில இடங்கள் உண்டு, இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். இன்னைக்கு காலவேளை செய்யறது என்ன தெரியுமா? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எனக்கு விரோதமாய் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாய். சிலருடைய இருதயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான் உள்ள கொண்டு வச்சிருப்பாங்க. நம்ம இருதயத்துக்குள்ளே நல்லது வச்சிருக்கிறோமா கெட்டது வச்சிருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல கண்டுபிடிக்க தெரியாது. மார்க் 7ஆம் அதிகாரம் 21 22 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. தீட்டுப்படுத்தும். இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களை கொண்டு போய் குப்பையை கொண்டு வச்சாச்சு அப்படின்னா தீட்டுப்படுத்திடும். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கசப்பை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க இருதயத்துக்குள்ள. அதுதான் எனக்கும் கர்த்தருக்கும் நடுவுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு கசப்போ, ஒரு வெறுப்போ, ஒரு பகையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு விபச்சாரமோ, வேசித்தனமோ, காம விகாரமோ, இல்ல பெருமையோ, மதிகடான காரியமோ, ஏதோ ஒண்ணு நம்ம இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவுல அந்த காரியம் இருக்குன்னு அர்த்தம். சில குடும்பம்லாம் நிறைய ஜெபம் பண்றாங்க, ஆனா இருதயம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கு. நிறைய ஜெபம் பண்றாங்க, ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கு. இப்போ இந்த கடைசி காலத்துல என்ன நடக்கு அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நிறைய இருக்கு. நான் பைபிள் வாசித்ததில்ல, நான் நல்லா கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா? எனக்கும் தேவனுக்கும் நடுவுல இந்த உலகத்துல ஏகப்பட்ட காரியம் நம்மளை சுத்திட்டே இருக்கு. சில குடும்பத்துல காலையிலே கிளம்பிடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் பைபிள் வாசித்து இருப்பாங்க, ஆனா 12 மணி நேரம் செல்போன் கையில வச்சிருப்பாங்க. அந்த 5 நிமிஷம் பைபிள் வாசித்ததெல்லாம் அந்த 12 மணி நேரம் கழிச்சு கேட்டா காலையில பைபிள் வாசித்தேன், ஆனா எந்த பகுதி வாசிச்சு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உலகத்துக்குள்ள வேகமா ஓடி இருப்பாங்க. அந்த 12 மணி நேரத்துல பல மடங்கு உலகத்துல போய் நிறைய காரியங்களை யோசித்து நைட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா மன அழுத்தத்துல வந்துட்டு இருப்பாங்க. கேட்டா ஒரே பிஸி அப்படிம்பாங்க. பகல்ல எத்தனை நேரம் நம்ம ஸ்தோத்திரம் சொன்னோம்? நம்ம இருதயத்துக்குள்ள தேவனை எந்த அளவுக்கு நம்ம நினைச்சு பார்த்தோம்? அப்படி நம்ம யோசித்தால் இன்னைக்குள்ள செய்தியை கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஆனா இருதயம் ஃபுல்லா இன்னைக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணுமே,
ஐயோ நான் யார்கிட்ட போய் நிற்க, இன்னைக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணுமே, நான் யார்கிட்ட போய் நிற்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. வாயில ஃபுல்லாக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இருதயம் ஃபுல்லாக கவலை, தேவையில்லாத காரியங்கள் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துக்குள்ள திரும்பி பார்த்தாச்சுன்னா நிறைய பிரச்சனை வந்துருப்பா, நிறைய பார்த்தாச்சு. காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே ஒவ்வொரு குடும்பமும் உலகத்துக்குள்ள கடந்து போயிடுவாங்க. நைட்டு வரும்போது பார்த்தா டயர்டாயிரும். ஏன்? மனுஷனோட சத்தத்தை கேட்டால் பலவீனப்படுத்தும். உலகத்துக்குள்ள காரியத்தை போய் யோசித்து பார்க்கும்போது அது பலவீனப்படுத்தும். தேவையில்லாத நபர்கிட்ட போய் பேசும்போது பலவீனப்படுத்தும். கர்த்தர் பிரியமில்லாத இடத்துல போய் நிற்கும்போது பலவீனப்படுத்தும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க போனாலும் தேவ ஆலோசனையின்படி போனால் நம்மளை பலவீனப்படுத்தாது. நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம டயர்டாக மாட்டோம். ஏன்னா தேவ சித்தம் அதுல இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும், தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும். நம்ம கூட கர்த்தர் வந்தால் மட்டும்தான் 24 மணி நேரமும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். 24 மணி நேரமும். நிறைய குடும்பத்துல நிறைய கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஆன்சர் என்ன தெரியுமா? நான் இயேசு கிறிஸ்துவை என் இதயத்துல ஏற்றுக்கொண்டேன். 24 மணி நேரமும் என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அந்த ஒரு கேள்வியில நம்ம எல்லா ஆன்சருமே கண்டுபிடிச்சிடலாம். ஐயா எனக்கு இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்கும், சரிதான். 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டா என் இருதயம் சொல்லும், நீ எத்தனை மணி நேரம் உலகத்துல திரும்பி பார்த்த, உலகத்துல எங்கெல்லாம் போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சியே நம்மகிட்ட பேசும். நிறைய குடும்பத்துல இந்த ஒண்ணுதான் பிரச்சனை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அப்ப இயேசுட்ட நம்ம போய் சேரணும் அப்படின்னா நம்ம இருதயம் முதல்ல பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருக்கணும். நம்ம இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங் ஆகணும் அப்படின்னா இருதயத்துல யார் மேலேயும் கோபமோ எரிச்சலோ பகையோ விரோதமோ வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய வீட்டுல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. சில வீட்டுலலாம் மாமியார் மருமகள் சண்டை போட்டுதாங்க, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுதாங்க, பிள்ளைல அம்மா அப்பாட்ட சண்டை போடுறாங்க, வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிறாள்கிட்ட சண்டை போடுறாங்க. 10 வருஷமா 20 வருஷமா பேசாம இருக்காங்க, மன்னிக்க முடியல. இதெல்லாம் சில வீட்டுல நடக்கு. அதனால காலவேளையில இன்னைக்குள்ள செய்தி நிறைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எப்ப தெரியுமா? 24 மணி நேரம் இயேசு கூட இருக்கும்போது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து. இப்போ நீங்க எல்லாம் யோசித்து பார்க்கலாம், 31 நாள் இயேசு கிறிஸ்து உங்க இதயத்துக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறாரு. இந்த உலகத்துக்குள்ள திரும்பி பார்க்கும்போது எதெல்லாம் யோசிக்கிறோம்? வண்டியை பார்த்து ஆசைப்படுறாங்க, காரை பார்த்து ஆசைப்படுறாங்க, வீடை பார்த்து ஆசைப்படுறாங்க, இடத்த பார்த்தா எனக்கு இடம் இல்லைங்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை, ஆமா எனக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை. எல்லாம் எல்லாருக்கும் தேவைதான். தேவன்ட்ட எப்படிதான் கேட்கணும்? இன்னைக்கு என் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ உமக்கு தெரியும்பா, ஆசீர்வதிங்க. நீங்க என் இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, நான் உமக்கு பிரியமானபடி செய்யணும், உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றணும். அதுதான் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதம் உண்டு, கண்டிப்பா இருக்கு. நான் வாசித்த பைபிள் என்னை இந்த நிமிஷம் வரை எனக்கு பாதுகாக்கு. எப்படி தெரியுமா? நான் பைபிளை வாசிக்கும் போது நான் முதல்ல யோசித்து பார்ப்பேன், என் இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நானே உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன். நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்றோம், டாக்டர் சளி காய்ச்சல் இருமல், எனக்கு லைட்டா ஹார்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியா கால் எலும்பு ஜாயிண்ட் வலி பெயின், அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது டாக்டர்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுல முடியாம இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. 24 மணி நேரம் என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். ஆனால்
நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருக்கு. இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை அப்படின்னா, இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருக்கா இல்லையா? அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அப்படியே சொல்ற, என்னிடத்தில் சேர்ந்து வாயினால், உதட்டினால், வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து, அப்படியும் சில ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன வீட்டில் ஒரு பிரச்சனை வரும். உடனே ஒரு 10 பொய் சொல்லிடுவாங்க. எத்தனை பொய்? 10 பொய். ஏன்னா மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்புறம் வீட்டில் டிவி ஆன் பண்ண உடனே அப்புறம் சினிமா பாட்டு. சில வீட்டில் நாடகம் பார்க்க போயிருந்தாங்க. இதுவும் சில வீட்டில் நடக்குல்ல. சர்ச்சுக்கு ஏத்தாக்குல தான் வீடு இருக்கு. காலையில கொஞ்ச நேரம் கிறிஸ்டியன் பாட்டு ஓடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹிந்தி பாட்டு ஓடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் தமிழ் பாட்டு ஓடுது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் கிறிஸ்டியன் பாட்டு ஓடுது. ஆக மொத்தம் சர்ச்சுக்கு ஏத்தாக்குல தான் இருக்காங்க. அவங்க இருதயம் அந்த டிவி ஆன் பண்ண உடனே ரிமோட் கையில இருக்கு. ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 1/2 மணி நேரம். ஆக மொத்தம் இருதயம் ஃபுல்லா எங்க போயிட்டு வருது? உலகத்துக்குள்ள போயிட்டு வருது. அதனாலதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியல. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் பைபிள் வாசித்ததில்ல. நம்முடைய தேவன் அன்பான தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், மனமிறங்குற தேவன், 1000 தலைமுறைக்கு. அப்படிப்பட்ட தேவனெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மளை சொந்த ரத்தத்தினால் கழுவி நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்காரா. நம்மளை ராஜாக்களும் ஆசாரியருமா ஆக்கியிருக்காரா. நம்ம தேவனுக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை கிடையாது, பாவத்துக்கு அடிமை கிடையாது. நம்ம தேவனுக்கு அடிமை. கிருபையை தந்திருக்காரு, கிருபையின் வரங்களை தந்திருக்காரு, அபிஷேகம் பண்ணியிருக்காரு, பரிசுத்தம் நிரப்புறாரு. இந்த கிஃப்ட் எல்லாம் எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? 1000 கோடி இருந்தாலும் கிடைக்காது. நான் சொல்ற பாயிண்ட்லாம் 1000 கோடி தான் கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம எல்லாரும் நீதிமான். நான் நீதிமானா இருக்கு, எனக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்திருக்காரு. அவரை நான் விசுவாசிக்குமே, என் வாயினால் அறிக்கை பண்ணும்போது நான் நீதிமானா மாற்றப்படுகிறேன். என் வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படியணும். அவர் எனக்கு என்னெல்லாம் கட்டளையிட்டாரோ, எந்தெந்த கற்பனை கை கொண்டு சொன்னாரோ அதெல்லாம் நான் கீழ்ப்படியணும். ஒரு காலத்துல நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருந்தேன். இப்ப அவருடைய பிள்ளையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கணும் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள அவர் இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும், நீதி குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாராம். உலகத்தையே கண்டித்து உணர்த்தும் போது என் இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல நான் தள்ளி போறனோ அதை கண்டித்து உணர்த்துவாரா, உணர்த்த மாட்டாரா? அதனால இன்னைக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்படியே சொல்லி முடிச்சிட்டாருப்பா. அதனால கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியமும் இருக்கு. ஒரு வசனம் நம்ம தியானிக்கும் போது நம்ம இருதயம் 24 மணி நேரம் தேவனோடு இருந்தால் கண்டிப்பா 1000 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கு. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்க, அங்க அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத. பிள்ளைகள் அப்படியே அம்மா அப்பா வார்த்தை கேட்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க பார்க்கும்போது ஏகப்பட்ட ஆன்சர் இருக்கு. நம்ம எப்படிலாம் வாழ சொல்லியிருக்க எல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இந்த வசனம் நிறைய குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும். என் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கா? நான் தான் டெஸ்ட் பண்ணணும். உங்க இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா போற காரியம் இருக்கா? நீங்க தான் டெஸ்ட் பண்ணணும்.
இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். உதட்டுனால தேவனை கனம் பண்றோம், இருதயம் தூரமா இருக்கா? அது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசி இருக்கிறீங்க, நன்றிப்பா. எங்க இருதயம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அது எத்தனை லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அது கோடி ரூபாய் இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் இந்த நாளிலும் பிதா குமார பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்துல போடுங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கிறாங்களோ கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தான் தேவ புத்திலாம் நிரப்புங்க. கர்ப்பத்தினிய ஜெபிக்கிற கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விடுத்துக்காங்க இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா போற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க, புது கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, கிருபையின் வரலாறு நிரப்புங்க, ஞானம் வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க. ராஜா, பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். உங்க பிள்ளைகளோட சிரசு மேல் ஆசீர்வாதம் வைங்க. 1000 தலைமுறைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. மாசமா இருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கும், ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கப்பா. குடும்பத்தில் ஏகப்பட்ட குறைகள், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. வெளியில புறப்படுறாங்க, சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் வேலையடைங்க. வாகனத்தில் போறாங்க, முன்னும் பின்னுமா தேவதை பாட்டுங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு வேலையடைங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகள் வேலையடைங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாட்டும். அப்புரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, தேவனர்லியப்பா மினிஷன் மூலியமா இணைந்த குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ காரியத்திலே ஜெபிக்கிறாங்கப்பா, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குப்பா, இதுவே ஃபுல்லாக பாரமாக இருக்குப்பா. எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் பகல் நேரத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குப்பா. இது எல்லாவற்றையும் கர்த்தர்களை மாற்றித்தாங்கப்பா. கர்த்தர் பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எத்தனையோ குடும்பத்திலே மதுபான அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுமி ஏவல கட்டப்பட்ட நிலைமைப்பா. எல்லா செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க கிருபை தாங்க. சுவிசேஷ அறிவிக்க கிருபை தாங்க. எங்க தேசத்துல எல்லா பரிசுத்தவான்களையும் உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கு எம்மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.